ஒரு சின்ன விதையை தான் எடுத்துகிட்டு போகிறான், எடுத்து வந்து அப்படி தூக்கி விட்டுட்டு போகிறான். அள்ளி தூவும் விதை. இது இப்போ வயலை கற்பனை பண்ணிக்கோங்க. அறுக்கும் போது எவ்வளோ வருது? என்ன வருது? சுமார் நிறையன்னா எவ்வளோ சொல்லுங்க. இது வாயை திறந்து பேசுங்க. மூட்டை மூட்டையா வரும் பார்த்தீங்களா? அந்த மூட்டை மூட்டையா வரணுன்றது உங்க வாயிலேருந்து வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். இது மாதிரி தான் நீங்க தப்பானதை விதைக்கும் போதும் மூட்டை மூட்டையா தான் வெளியே வரும். எப்படி மூட்டை மூட்டையா இருக்கு? எத்தனை பேர் தப்பா விதைச்சிருக்கீங்க? வச்சிருக்கீங்களா? மூட்டை மூட்டையா வருதா? ஏன் ஃபெயிலியர்? ஏன் தோல்வி? எதற்கு தோல்வி? மூட்டை மூட்டையா இருக்கிறோம். எதை விதைச்சோமோ அதை மூட்டை மூட்டையா இருக்கிறோம். அவர் என்ன சொன்னது? நல்லதை விதை, நல்ல விதைகளை விதை, உனக்கு ஏற்ற விதைகளை விதை. அப்படின்னா நம்ம போய் பயத்தை விதைச்சோம்னா நம்ம நிழலை பார்த்தே பேயின்னு சொல்லுவோம். தெரியுமா? ராத்திரி போயிட்டு இருப்போம், போயிட்டு இருப்போம், பின்னால பேகி வந்துட போகுது அப்படின்னு சொல்லுவோம். பேயே இருக்காது. ஓகே, இல்லை அப்படியே இப்படி பார்த்துட்டு நடந்துட்டு போகிறோம். அங்கே பார்த்தா ஒரு உருவம் பெருசாக தெரியும். அது வேற ஒன்று, நம்ம நிழல் தான். அந்த நிழலை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? ஐயோ வந்துருச்சுடா அப்படின்னுவோம். இப்போ சும்மா இருக்கிற பேய் என்ன செய்கிறோம்? அவனை கூப்பிட்டு விடுறோம். ஏ வா 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 வா, நான் பயந்துட்டேன். பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லைன்னா பேய்க்கு கொண்டாட்டம். அவன் உள்ள பூந்துருவான், அவன் உண்மையாக வந்துடுவான். பேயை வர வரைக்கிறது யாரு? இல்லாட்டி நம்மளுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லை. என்ன சம்மந்தம் இருக்கு? புரியுதா உங்களுக்கு? அவன் எனக்கு சூனியம் பண்ணிட்டான், பண்ணட்டும், எவ்வளவு வேணா பண்ணட்டும். எனக்கு கூட நிறைய பண்றாங்க. எதா தொட முடியுதா? ஏன் நான் சத்தியம் பண்றது இல்லை. பேய்க்கே வெறுப்படியும். என்னடா என்னென்ன போட்டு இப்படி வித்தையெல்லாம் கூப்பிட்டு ஜிலி கிளி கிளி கிளின்னு காமிச்சு கூட இவன் அசைய மாட்டேன்றான். தெரிஞ்ச இன்னைக்கு பயத்தை விதைக்கும் போது பயத்தை தான் இருப்போம். திரும்பி வரும்போது வேற மாதிரி வருவோம். ஏன் வெளியே போயிட்டு வரும்போது ஏனென்றா பயத்தை விதைச்சோம், பேயை கூப்பிட்டு வந்துடுவோம். அவன் கூப்பிட்டு வந்தால் பயம்தான் இருக்கும். இது மாதிரி நிறைய காரியங்களை விதைப்போம், நிறைய காரியங்களை அறுப்போம். நல்லதையும் விதைப்போம், கெட்டதையும் விதைப்போம். ஒருவன் விதைக்க புறப்பட்டான், விதைச்சிட்டான். எல்லா விதைகள்லாம் நல்லா வளர்ந்து பெருசாயிடுச்சு. பெருசான பிறகு அங்க பார்த்தா என்னென்னமோ வந்திருக்குது. தூதர்கள் கேட்குறாங்க, இது இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தது ஆண்டவர். அதெல்லாம் நம்ம கூட வந்திருக்குது, களைகள்லாம் வந்துருச்சு, இதை எப்படி வளர்க்குறது? இந்த களைகளை யார் வளர விட்டது? ஆண்டவர் இல்லை, நம்ம தான். ஆண்டவர் நல்லது தான் விதைக்கிறாரு, வளர விட்டது யாரு? நம்ம. அவர் சொல்றாரு, விட்டுட்டும் இருக்கட்டும், அப்புறம் கடைசி காலத்தில் பார்த்துக்கோங்க. ஆண்டவர் எதுவுமே எனக்கு கெட்டது கெட்டது. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. வசனம் என்ன சொல்லுது? தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்க. யாக்கோபு. உடனே வசனத்தை பார்த்துடணும். வசனம் என்ன சொல்லுது? நம்மளாம் கற்பனை பண்ணக்கூடாது, வசனத்தை வச்சு அதை உறுதிப்படுத்தணும். யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. பாத்தீங்களா? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். அவர் கொண்டு ஒரு பேயை விட்டுற மாட்டாரு நமது நடுவில்.
ஆண்டவர் விட மாட்டாரு. பேயை வர வைக்கிறது யாரு? நம்ம தான். எதனால வர வைக்கிறோம்? உள்ள உட்காந்துருக்குது ஒண்ணு. இதே யாக்கோபுல 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, 8வது வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஒரு மனுஷனாலும் கூடாது. சும்மா இருக்காது, அது பேசிக்கிட்டே இருக்கும். அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா. சாவை உற்பத்தி பண்றது எது? யார் நாவு? ஆண்டவர்கிட்ட போய் கேட்காதீங்க ஏன் நாவை படைச்சிங்கன்னு, அப்புறம் ஊமைதான். தான் தெரிஞ்சா. ஆண்டவர்கிட்ட போய் கேட்காதீங்க. ஆண்டவர் நல்லதான் படைச்சாரு நாக்க. நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? என்ன சிந்தனைகள் வருதோ அந்த சிந்தனைகளை நாவு தூக்கி வெளியே போடுது. ரோட்ல ஒருத்தன் போறான் வேகமா, அப்படியே ஒரு இடிச்சுக்கிட்டு போற மாதிரி போறான். சும்மா இருப்போமா? அவனை பார்த்து என்ன சொல்லுவான்? நாசமா போறவனே அப்படின்னு. இப்ப யார் பேசுறது? நீங்க பேசுறீங்க. யார் மூலமா பேசுறீங்க? யார்? நான் சும்மா இருக்குதா? அது உள்ளதானே இருக்குது. அதுக்கும் அந்த வண்டியில போறவனுக்கும் என்ன சம்பந்தம்? அது நினைக்குது, மூளை நினைக்குது, அவன் வந்து நம்ம மேல இடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும். ஏய் நாக்கே சும்மா இருக்கிறிய, பேசு, ஏதாவது திட்டு அவனை. அவன் போயிட்டு இருப்பான், இங்க உட்காந்து திட்டிட்டு இருப்போம். வெளியே போறதுனால ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. கர்த்தருடைய எல்லா தீங்கும் கொலை காப்பார், ஆத்மாவை காப்பார். கர்த்தர் போக்கியும் வரத்தையும் இது முதற்கொண்டே என்றென்றைக்கும் காப்பார் வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாரு. இதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு வெளியே போறேன் அப்படின்ட்டு போனோம்னா நம்ம நான் ஒன்று இல்லை, வெளியினாவும் சேர்ந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ கடைக்கு போறீங்க, ட்ரெண்ட்ஸ்னு ஒரு கடை இருக்குது இல்லை? அது டாடா ப்ராடக்டா? ஆமாம்மா டாடா ப்ராடக்ட் இல்லை, டாடா. அது அங்கே போனால் போய் வேடிக்கை பார்க்க போவோம். வேடிக்கை பார்க்க போகும்போது அங்கே என்ன கேட்டால் சாத்தான் வந்து நிற்பான். யார் மூலமா? சேல்ஸ்மேன் மூலமாக வந்து நிற்பான். ஐயா நீ இதை வாங்கினா 4 வாங்கினா 5 வாங்கினா 4 ஃப்ரீ அப்படின்வான். மொத்தம் காஸ்ட் 25,000 ரூபாய் அப்படின்வான். என்னங்க? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? காசு இல்லைன்னு இஎம்ஐல போட்டு வாங்கிக்கோ அப்படின்னு. இப்ப என்ன சொல்லும் நாக்கு? எஸ் அப்படின்னு சொல்லிச்சு, முடிஞ்சு, நீ காலி. பாக்கெட்ல இருந்து 25,000 ரூபாய் காலி. வர சம்பளம் 1,00,000 ரூபாய், 25,000 காலி. நீ நினைச்சுக்குவ உன்னால் அதை சமாளிக்க முடியும் என்று நினைக்கிற, ஆனால் உன்னால் சமாளிக்க முடியாது. கூடவே அந்த சமயத்தில் ஒரு கட்டி வந்துச்சு. இப்போ டாக்டர்கிட்ட போக வேண்டியதாக இருக்குது. டாக்டர் 75,000 ரூபாய் சொல்கிறான் கட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ என்னாச்சு? மொத்த சம்பளமும் போச்சு. இப்போ நெக்ஸ்ட் மாதத்தை நடத்துறதுக்கு என்ன பண்ணும்? கிரெடிட் கார்டு எடுப்பீங்க, சுர் என்று தேப்பியிருக்காங்க. தேய்க்கும் போது சந்தோஷமா இருக்கும். இப்போ டெபிசிட்ல ஓடுவீங்க. இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாரு? நாக்கு. அவரோட நாக்கும் உங்க நாக்கும் ஒன்னா ஜாயின் ஆகிக்குது. இது டபுள் எஃபெக்ட்.
இதுல பிள்ளைங்க வேற சினுங்கும் வேற. அது பிள்ளைங்க சினுங்கிறது பார்த்துருக்கீங்களா? எனக்கு அது வேணும் அப்படின்னு சினுங்கும். உடனே நம்ம அப்படி ஒரு மாதிரி ஆயிடுவோம். பிள்ளைங்களுக்கு சேர்த்து வாங்கி கொடுக்கலாம். அவன் என்ன சொல்வான், இல்லை ஒரே இதில் எடுத்தா எப்படி, அதுங்களுக்கு தனி. அவன் என்ன பார்ப்பான், உங்க பாக்கெட்ல இருக்கான் 50,000 சுட்டணும்னு பார்ப்பான். ஏன்னா நீங்க 50,000 ரூபாய் நீங்க செலவழிச்சிங்கன்னா அவனுக்கு 5,000 ரூபாய் போகும் கமிஷன். மொத்தம் நீங்க வாங்குற ப்ராடக்டோட மதிப்பே மொத்தமே 50,000 இல்லை, 25 கூட ஆகாது. ஆனா அவன் விற்கிறது அந்த விலைக்கு. இப்ப நாக்கு எங்க கொண்டு விட்டுச்சு, உங்களை டெபிசிட்ல விட்டுருச்சு. இப்போ சோகமா உட்காந்துருப்போம். அப்பதான் டிஜிஎஸ் பாட்டு பாடுவாரு, சோர்ந்து போகாதே மனமே, இல்லை சோர்ந்து போகாதே மனமே, இயேசுவே என்னை கைவிடாதிரும். அவர் பிடிச்சா தானே முதல்ல. நீ போய் அவரை கேட்டா கடைக்கு ட்ரெண்ட்ஸுக்கு போன எப்படி மாற்றோம் பார்த்தீங்களா? இந்த ஐடியா கொடுக்கறது யாரு? பிசாசு. காதல போதுவான், வாங்க 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 வாங்க. அவனுக்கு உங்களை எப்படி ப்ரெஷர்ல வச்சிருக்கணும்னு அவனுக்கு தெரியும். ப்ரெஷர்லேயே வச்சிருந்தான்னா உங்களை காலி பண்ணுறோம். அதான் சொன்னேன், பிளேடு போட்டு துப்பாக்கி சும்மா தான் இருக்கும், இங்கே பத்திரமா இருக்கும். புல்லட் போட்டு உள்ள பத்திரமா இருக்கும், அதை எடுத்து சுட தெரியாது. பிசாசு சொல்றதை கேட்டுட்டு இருப்போம். சின்ன பிளேடு போட்டு எடுத்துருவான். முடிஞ்சா துப்பாக்கி சேர்த்து எடுத்துட்டு போயிடுவான்.